இன்றைய ஆத்ம மன்னா நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய மன்னா மத்தேயு 16:24. மத்தேயு 16:24. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது யாருக்கு சொன்னா? இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. அது எந்த சூழ்நிலையில சொல்றாரு? பேதுரு இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பாடு மரணத்தை பற்றி சொல்லும்போது, ஆண்டவரே இது உமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை தனியா கூப்பிட்டு அவரை கடிந்து கொள்கிறத நம்ம வாசிக்கிறோம். எந்த ஒரு வசனம்னாலும் அதற்கு முன்னால பின்னால நம்ம வார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய முழு அர்த்தத்தை நம்மளால விளங்கி கொள்ள முடியும். அப்ப அவர் சொல்றாரு, நீங்க தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் நீங்க இப்படிப்பட்டவைகளை பேச மாட்டீங்க அப்படிங்கிறத பேதுருக்கு சொல்லிட்டு தான் சீஷர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படிங்கிறாரு. அப்ப என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படின்னு சொன்னா அது ரெண்டு காரியத்தை சொல்றாரு. தன்னை வெறுக்கணும், சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. தன்னை வெறுக்கணும், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும்னு சொல்றாரு. என்னை பின்பற்ற வரணும்னா நம்ம உடனே நினைப்போம், ஆண்டவர் சொன்னாரு என் பின்னால வாங்கணும்னா சீஷர்கள்லாம் அவங்க படகுகளை விட்டுட்டு, பெற்றோரை விட்டுட்டு, அவங்களோட வேலைகளை விட்டுட்டு எல்லாவற்றையும் விட்டு வந்தாங்கன்னு சொல்லி. ஆனா ஒரு கிறிஸ்தவனாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவரை பின்பற்றுவதுன்னா ஃபாலோ ஹிம். அவரை அனுதின வாழ்க்கையில அவரை தொடர்ந்து போறது, அவருக்கு விருப்பமா நடப்பது தான் பின்பற்ற விரும்புவது என்று சொல்வது. அதுல தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு சொல்லும்போது, தன்னைத்தான் வெறுத்துனோன்னு உடனே நம்ம வெறுத்து ஒழுங்கா உடுத்தாம செய்யாம இருப்பது என்பதல்ல. நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அந்த ஆலயத்தை எப்படி பரிசுத்தமா வச்சுப்போமோ, சுத்தமா வச்சிருப்போமோ, அலங்காரமா வச்சிருப்போமோ, அது போல இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாகவும் அலங்காரமாகவும் அழகா நம்ம தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆடை காரியங்களை அணிந்து சுத்தமா தெய்வத்துக்கு மகிமைக்காக நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் அவருக்காக வாழ்வதுதான் தன்னைத்தான் வெறுத்து என்று சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு படகுல நம்ம கால் வைக்க முடியாது. உலகத்துக்காகவும் நான் அவங்களையும் திருப்திப்படுத்துவேன், ஆண்டவரையும் திருப்திப்படுத்துவேன் என்பது அவரை பின்பற்ற விரும்புவதும் அல்ல, தன்னைத்தான் வெறுப்பது என்பதும் அல்ல. ஆபரேஷன் மொபிலைசேஷன் என்று சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு தெரியும். அநேகர் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அதுல அதை துவங்கிய ஜார்ஜ் வெர்வர் என்று சொல்லப்பட்டவர், அவர் ஆரம்ப நாட்கள்ல ட்ரெயின்ல ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போகும்போது அவரோடு அந்த உடன் பயணிகள்ல சிலர் என்ன சொன்னாங்களாம், அவங்க சீட்டு விளையாடி கொண்டு இருந்தாங்களாம். விளையாடி கொண்டு இருக்கும்போது அவங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு ஒரு கை குறையுது, நீங்க ஒரு கை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்ப அவர் என்ன சொன்னாரு, இல்ல, ஐ டோன்ட் ஹாவ் மை ஹேண்ட்ஸ் வித் மீ. என்னுடைய கை என்னிடத்துல இல்லை. ஏன்னு சொன்னா, ஐ ஹவ் கிவன் மை ஹேண்ட்ஸ் டு காட். என்னுடைய கரத்தை நான் தேவனுக்கு கொடுத்து விட்டேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாராம். அதனால என்னை வெறுப்பது என்று சொன்னால் என்ன, என்னுடைய அவயவங்கள், என்னுடைய எண்ணம், எல்லாமே என் தேவனுக்காக என்று சொல்லி நான் அர்ப்பணிப்பது தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மை வெறுக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அப்புறம் இன்னொன்று, நான் ஊழியத்துல இணைந்த புதுசுல நாங்க ஒவ்வொரு வீடுகள்லையும் மூத்த மிஷினரிகளோட வீடுகள்ல தங்கி நாங்க அந்த பகுதியில இருக்கிற வாலிபர்களை சந்திக்க நாங்க போவோம். அப்போ ஒரு மிஷினரியுடைய அது 44 வயசு புள்ள. அந்த மகள் என்ன கேட்பான்னா, அவ எங்களை ஆன்டின்னு அட்ரஸ் பண்ணுவா. கேட்கும்போது சொல்லுவா, ஏசப்பாக்கு இது பிடிக்குமா, ஏசப்பா இங்கே இருந்தா இதை செய்வாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. அந்த கேள்வி எனக்கு இன்னைக்கும் அது ஞாபகம் இருக்கு. இது நடந்தது எப்போ? 1983, 83, 84 ஆண்டுகள். ஆனால் அந்த குழந்தை இன்றைக்கு அவ ஒரு 2 பிள்ளைகளுக்கு தாய். ஆனா அந்த காரியம் எனக்கு இன்றைக்கும் ஞாபகமா இருக்கிறது. ஏன்னு சொன்னா, அதான் தன்னைத்தான் வெறுத்து இயேசு சுவாமிக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் அந்த குழந்தை அதை சொன்னா. நம்முடைய வாழ்க்கையில இதற்கு நம்ம இன்னும் ஒத்த வசனம் மத்தேயு 10:37 இருக்கு. அதுல என்னன்னா, எல்லாரை விட நீங்க அதிகமா என்ன நேசிக்கணும்னு சொல்றாரு. சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. நம்ம சிலுவைன்னு கடினம்னு நினைக்க கூடாது. நம்முடைய திராணிக்கு ஏற்ற மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு சிலுவை தருவாரு. அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உண்மை நாங்கள் வெறுத்து ஆண்டவரே உமக்காக இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று சொல்லி உண்மை பின்பற்ற வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீரப்பா. நாங்கள் அனுதின வாழ்க்கையில எந்த பணியில இருந்தாலும் ராஜா, ஆண்டவரே பிரைவேட் கம்பெனியோ இல்ல ஸ்கூல் டீச்சரோ எதுவாக இருந்தாலும்
முழு நேர பணியாளரோ பணித்தளத்தில் இருக்கிறவங்களோ எங்க இருந்தாலும் ராஜா, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவரே, எங்களுடைய சொல் செயல் ஆண்டவரே, எங்கள் செயல்பாடுகள் எல்லாவற்றின் மூலமாக உண்மை மகிமைப்படுத்த எனக்கு எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.